என் பெயர் சதீஷ். நான் சவுதி அரேபியாவில் ட்ரக் ஓட்டத் தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக என் வேலையின் மூலம் குறைந்தது 1,00,000 ரூபாய் வீட்டிற்கு அனுப்புவேன். ஆனால் சமீப காலமாக என் குடும்பத்தினர் எனக்காக காத்திருப்பதை விட நான் அனுப்பும் அந்த 1,00,000த்திற்காகத்தான் அதிகம் காத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தேன். ஒரு நாள் என் அண்ணனை சோதிப்பதற்காக அங்கிருந்த என் நண்பனிடம் என் வீட்டிற்கு போன் செய்து நான் திடீரென இறந்துவிட்டதாகவும் என் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வர உடனடியாக 20 லட்சம் தேவை என்றும் சொல் என்று கூறினேன். மறுமுனையில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. பிறகு என் அண்ணன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் உயிரை போய்விட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஏனென்றால் அண்ணன் சொன்னார், எல்லா பணமும் வியாபாரத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இப்போது தொழிலில் இருந்து பணத்தை எடுத்தால் நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விடுவோம். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், தம்பியின் இறுதி சடங்கை அங்கேயே செய்து விடுங்கள். இதை சொல்லிவிட்டு அண்ணன் அழைப்பை துண்டித்தார். என் நண்பன் அஸ்வின் ஹலோ ஹலோ என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். என் அண்ணனின் வார்த்தைகள் கத்தி போல பாய்ந்து என்னை காயப்படுத்தின. அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நான் மனமுடைந்து போனேன். பிறகு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லாத ஒரு நபருக்கு போன் செய்தேன். ஆனால் அவருடைய வார்த்தைகள் எனக்குள் ஒரு புதிய உயிரை தந்தது. என் சொந்தங்களே இவ்வளவு சீக்கிரம் மாறிவிடுவார்கள் என்றும், யாரை நான் அந்நியர்களாக நினைத்தேனோ அவர்களே என் இதயத்திற்கு இவ்வளவு நெருக்கமானவர்களாக மாறுவார்கள் என்றும் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் நாங்கள் சேலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்த போது தொடங்கின. ஒரு நாள் திடீரென்று சிலர் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். யார் நீங்கள், எங்கே நுழைந்து வருகிறீர்கள் என்று கேட்டபடி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு எங்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த அந்த உருவமான மனிதனை நான் தள்ளிவிட்டேன். அந்த நேரத்தில் வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லை. என் சகோதரிகள், அத்தை மற்றும் அம்மா மட்டுமே தனியாக இருந்தார்கள். நல்ல வேளையாக நான் வந்து சேர்ந்தேன். இல்லையெனில் அந்த மனிதன் என்னை எண்ணத்துடன் வீட்டிற்குள் நுழைந்திருப்பானோ தெரியாது. என் கோபத்தை பார்த்த அந்த மனிதன் ஒரு கணம் நின்று என் முகத்தை பார்த்தான். என்னை அடையாளம் காண முயற்சிப்பது போல இருந்தது. அவன் கண்களில் வெறுப்பும் ஆத்திரமும் தெரிந்தன. அவன் எங்களை சிலுவையில் அறிந்து விடுவான் போல தோன்றியது. அவனுடைய கண்கள் விசித்திரமாக சிவந்திருந்தன. வாயிலிருந்து வந்த துர்நாற்றம் அவன் போதைக்கு அடிமையானவன் என்பதை உணர்த்தியது. வெற்றிலை போட்டிருந்ததால் அவன் பற்கள் சிவந்து போயிருந்தன. அவனது பருமனான உடலை பார்த்து, இந்த மனிதன் யார், எந்த உரிமையில் எங்கள் வீட்டிற்குள் நுழைகிறான் என்று நானும் பயந்து போனேன். அவனுடன் இன்னும் சில மனிதர்களும் இருந்தார்கள். அவர்கள் அவனது ஒரு சைகைக்காக காத்திருந்தபடி வெளியே நின்றிருந்தார்கள். ஆனால் அவனோ ஒரு ரவுடியை போல எங்கள் வீட்டிற்குள் நுழைந்து விட்டான். நல்ல வேளையாக இன்று நான் கிரிக்கெட் போட்டியை விட்டுவிட்டு சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விட்டேன். இல்லையெனில் என்னாலேயே தடுக்க முடியாத அந்த மனிதனை எங்கள் வீட்டு பெண்கள் எப்படி தடுத்திருப்பார்கள்? முன்னால் இருந்து நகர்ந்து போ, இல்லை என்றால் வெட்டி சாய்த்து விடுவேன் என்று அந்த மனிதன் ஆத்திரத்தில் கத்தினான். நான் அவனை உற்று பார்த்தேன். அந்த முகம் எனக்கு எங்கோ பார்த்தது போல தோன்றியது. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, உன்னை எங்கோ பார்த்திருக்கிறேன், ஆனால் உன் பெயர் நினைவுக்கு வரவில்லை. நீ யார் என்று சொல்வாயா என்று கேட்டேன். அந்த மனிதன் சிரித்தான். இந்த ஊருக்கே தெரிந்த ஒருவனை உனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறாயே என்றான். நீ யார் என்று நினைவுபடுத்து என்று நான் கூறினேன். அந்த மனிதன் என் கழுத்தில் கை வைப்பதற்காக முன்னேறிய போது அம்மா உடனே குறுக்கே வந்து அந்த மனிதனிடம் கைகூப்பி வேண்டினாள். கடவுள் புண்ணியத்தில் என் மகனை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு என்ன கேட்க வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள் என்றாள். அம்மா இப்படி பதற்றப்படுவதை பார்த்து அவளுக்கு இந்த மனிதனை தெரியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அம்மா, யார் இவன்? ஏன் இவனிடம் கைகூப்பி நிற்கிறீர்கள்? நீங்கள் உள்ளே போங்கள், நான் இருக்கிறேன் இங்கே என்று நான் கோபமாக கூறினேன். அவள் சற்று பின்வாங்கி செல்ல தொடங்கினாள். மகனே, இவர்தான் வெங்கட்ராமன். நாம் இவருக்கு சில கடன்களை திருப்பி தர வேண்டி இருக்கிறது. அம்மா தன் பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு விரல்களை பிசைந்து கொள்ள தொடங்கினாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்ன கடன்? இதை பற்றி எனக்கு தெரியவே இல்லையே. இதுவரை என்னிடமிருந்து மறைக்கப்பட்ட அந்த கடன் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக
என் குடும்பத்தினர் என்னை இன்னும் குழந்தையாகவே கருதினார்கள். ஆனால் எனக்கு 19 வயதாகிவிட்டது. என் வீட்டின் விவகாரங்களை தெரிந்து கொள்ள எனக்கு முழு உரிமை இருக்கிறது. அப்படி இருந்தும் ஒவ்வொரு விஷயமும் என்னிடமிருந்து மறைக்கப்பட்டது. நான் கோபத்துடன் அம்மாவை பார்த்து உள்ளே போக சொன்னேன். ஆனால் அம்மா அசையவில்லை. மறுபுறம் அந்த மனிதன் கர்வத்துடன் கயிற்று கட்டிலில் போய் அமர்ந்து கொண்டு எனக்கு டீ போடு என்று கூறினான். அவனுடைய ஆட்கள் இருவர் முன்னே வந்து அவன் கால்களை அமுக்கிவிடத் தொடங்கினார்கள். அவனது அந்த தோரணையை பார்த்து நான் கோபத்தில் கைகளை முறுக்கிக் கொண்டு நின்றேன். இப்படிப்பட்ட செயல்களை செய்ய அவன் யார்? என் வாயில் மிக மோசமான கெட்ட வார்த்தைகள் வந்தன. ஆனால் என்னால் பேச முடியவில்லை. அந்த மனிதனின் அதிகாரமும் செல்வாக்கும் யாரையும் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. குறிப்பாக கையில் ஆயுதங்களுடன் அவனுடன் இருந்த ஆட்களுடன் சண்டையிடுவது முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் என்னால் 2 நிமிடம் கூட நிற்க முடியாது. அந்த மனிதன் சைகையாலேயே என்னை அருகில் அழைத்தான். நான் கோபத்தில் புருவங்களை உயர்த்தியபடி அவன் அருகில் சென்று நின்றேன். அப்போது அவன் சொல்லத் தொடங்கினான். நீ வினோத்தின் இளைய மகன்தானே? உன்னுடைய இந்த கோபம் நீ அப்படியே உன் அப்பாவை போலத்தான் இருக்கிறாய் என்பதை சொல்கிறது. அவனும் கோபம் வரும்போது இப்படித்தான் புருவங்களை சுருக்குவான். யாரையாவது இப்போதே முடித்து கட்டிவிடுவது போல அவனது தாடைகள் இறுகும். இதை சொன்னதும் அவன் உரத்த குரலில் சிரிக்கத் தொடங்கினான். ஆனால் நான் ஆத்திரத்துடன் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தேன். அவன் எங்களை பற்றி எல்லாம் தெரிந்தவன் போலவும் எங்களுக்கு நெருக்கமானவன் போலவும் பேசிக் கொண்டிருந்தான். உனக்கு என் அப்பாவை எப்படி தெரியும்? அம்மா எந்த கடனை பற்றி பேசுகிறார்கள்? அது என்ன கடன் என்று நான் நேரடியாக கேட்டேன். அந்த மனிதன் முதலில் புன்னகைத்தான். பிறகு சொன்னான், தம்பி, உனக்கு கோபம் அதிகம். நீ வாழ்க்கையில் மிக உயரத்திற்கு போவாய். இங்கே என் அருகில் உட்கார். அவன் கட்டிலில் இடம் ஒதுக்கி நேராக நிமிர்ந்து அமர்ந்தான். அவன் ஒரு விசித்திரமான மனிதன். அவனது முகம் மற்றவர்கள் பயப்படும் அளவிற்கு பயங்கரமாக இருந்தது. ஆனால் அவனது அணுகுமுறை மிகவும் மென்மையாக இருந்ததை கண்டு நான் வியப்படைந்தேன். இந்த வீட்டை வாங்குவதற்காக உன் அப்பா என்னிடம் கடன் வாங்கி இருந்தார். இது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த கடனை திருப்பி தர யாரும் தயாராக இல்லை. அதனால் நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன் என்று அந்த மனிதன் யோசித்தபடி கூறினான். நான் கேள்விக்குறிகளுடன் அம்மாவை பார்த்தேன். அவன் சொல்வது உண்மையா என்று அவளிடம் கேட்க விரும்பினேன். அம்மாவின் குனிந்த தலை அவன் சொல்வது முற்றிலும் உண்மை என்பதற்கு சாட்சியாக இருந்தது. மறைந்த என் அப்பா அவனிடம் ஏதோ கடன் வாங்கி இருந்தார். தம்பி, நான் என்ன முடிவெடுத்தேன் என்று நீ கேட்க மாட்டாயா என்று அவன் நிதானமாக கேட்டான். சற்று நேரத்திற்கு முன்பு அவனது முகத்தில் தெரிந்த அந்த பயங்கரமான கோபம் இப்போது மறைந்து முகம் மென்மையாக மாறியிருந்தது. நான் நினைத்தது போல அவன் அவ்வளவு கெட்டவன் இல்லை என்று எனக்கு தோன்றியது. நான் மனதிற்குள் அவனது முகத்தையும் தோரணையையும் மதிப்பிட்டுக் கொண்டு நேராக நிமிர்ந்து அமர்ந்தேன். அவனுடைய ஆட்கள் மிகவும் எச்சரிக்கையாக தெரிந்தனர். அவனுக்கு சுமார் 45 முதல் 55 வயது இருக்கலாம். அதிக உடல் எடை காரணமாக அவன் பார்க்க சற்று பயங்கரமாக தெரிந்தான். இருந்தாலும் முகம் பரவாயில்லை. அவனது வெள்ளை முடிகள் அவன் முதுமையை நெருங்கிவிட்டான் என்பதை உணர்த்தின. அவனது கைகளில் நடுக்கம் இல்லை. மாறாக ஆயுதங்களை கையாளுபவர்களின் கைகளைப் போல மிகவும் வலிமையாக இருந்தன. நான் அவனது நகங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவை மிகவும் வளர்ந்திருந்தன. அந்த மனிதன் நான் கவனிப்பதை உணர்ந்து கொண்டான். என்னை இவ்வளவு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாயே, அதனால்தான் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாயா? என்ன விஷயம்? ஏதேனும் கேட்க வேண்டுமா என்று அவன் அவ்வளவு அன்பாக கேட்டான். நான் மயங்கி விழாதது ஒன்றுதான் குறை. ஒரு ரவுடி என்னிடம் இவ்வளவு அன்பாக எப்படி பேச முடியும்? நான் ஆச்சரியப்பட்டேன். பிறகு பேச்சை மாற்றுவதற்காக நீங்கள் என்ன முடிவெடுத்தீர்கள் என்று கேட்டேன். அவன் புன்னகைத்தபடி சொன்னான், நீ அப்படியே உன் அப்பாவின் நகல். அவனுக்கும் இப்படி பேச்சை மாற்றும் கலை தெரியும். இப்போது விஷயத்தை ஆரம்பித்து விட்டதால் அதை பற்றியும் பேசிவிடலாம். அவன் என் மீது ஏதோ ஒரு சொந்தக்காரனை போல அன்பு காட்டிக் கொண்டிருந்தான். அம்மா தூரத்தில் நின்றபடி கவலையுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். நானும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அமர்ந்திருந்தேன். அந்த மனிதன் என்ன பேச போகிறான் என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தால்
அவன் வாயை நானே உடைத்திருப்பேன். ஒருவேளை அம்மா இந்த ஆபத்தை உணர்ந்திருக்கலாம். அதனால்தான் சமையலறை வாசலில் இருந்து அடிக்கடி என்னை எட்டி பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த நபர் தன் மகனை ஏதேனும் செய்து விடுவாரோ என்ற பயம் அவளை வாட்டியது. உங்கள் கடன் மிக பெரியது. அதை திருப்பி செலுத்த உங்களுக்கு ஒரு ஆயுள் போதாது. அதனால் நான் சொல்வதை கேள். நான் இந்த கடனை அப்படியே தள்ளுபடி செய்து விடுகிறேன் என்று அவன் சொன்னபோது நான் புன்னகையுடன் அம்மாவை பார்த்தேன். எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளுக்கு நம்பிக்கை அளித்தேன். என் அண்ணன் காவல்துறையில் சேர்ந்த பிறகு எங்கள் நிலைமை சற்று சீரானது. ஆனால் நான் சொந்த காலில் நிற்க விரும்பினேன். அண்ணனின் சம்பளத்தில் வீடு மட்டுமே ஓடியது. அவரால் என் தொழிலுக்கு எதுவும் செய்ய முடியாது. அதே சமயம் மற்றவர்களின் வசவுகளை வாங்கிக் கொண்டு கடைகளில் வேலை செய்யவும் எனக்கு பிடிக்கவில்லை. வீட்டில் பெரியவனாக இருந்து கொண்டு யாரிடமும் சின்னவன் என்று அழைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. முதலாளியின் அதட்டல்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் முன்னேற வேண்டும். அதற்காக இரவும் பகலும் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். கிரிக்கெட்டில் நான் மிக சிறந்த வீரனாக இருந்தேன். அந்த திறமையை நினைத்து பெருமைப்படுவேன். வெங்கட்ராமன் சொன்னதை கேட்டபோது இப்போதும் என் குடும்பத்திற்காக என்னால் ஏதோ செய்ய முடியும் என்று தோன்றியது. அவன் சொல்லும் எந்த நிபந்தனையையும் ஏற்க நான் தயாராக இருந்தேன். அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே என் நிபந்தனை. என் கண்களில் தெரிந்த பிரகாசத்தை பார்த்து அவன் சிரித்துக் கொண்டே என் தோளில் கை வைத்தான். நான் சற்று தயக்கத்துடன் சிரித்தேன். ஏதோ விசித்திரமாக நடப்பதை போன்ற உணர்வு எனக்குள் தீவிரமாக எழுந்தது. அல்லது இந்த நகரின் மிகப்பெரிய ரவுடி என் அருகில் அமர்ந்திருப்பதால் ஏற்பட்ட பயமாகவும் அது இருக்கலாம். அவன் மிகப்பெரிய செல்வந்தன். அவனிடம் கர்வமும் தலைக்கணமும் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அந்த ரவுடி என்ற சொல் ஒரு அபாய சங்கு போல எனக்குள் ஒலித்தது. வயதாகி கொண்டிருக்கும் அவனது முகத்தை நான் பார்த்தேன். அப்போது அவன் தன் மீசையை முறுக்கிக் கொண்டே சொன்னான், உன் அத்தையை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நான் உங்கள் கடனை தள்ளுபடி செய்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை தருவேன். அல்லது நீ விரும்பினால் என் தொழிலில் ஒரு பங்கையும் உனக்கு தருவேன். அவன் சிரித்துக் கொண்டே இருந்தான். நான் ஆத்திரத்தில் எழுந்து நின்றேன். அவன் இப்படி பேசுவான் என்று என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. அவனை ஓங்கி ஒரு அறை அறைய வேண்டும் என்று தோன்றியது. அவனது ஆட்கள் இருவர் என்னை பிடித்துக் கொண்டனர். ஒருவேளை அவர்கள் என் எண்ணத்தை புரிந்து கொண்டு நான் அவமரியாதையாக எதையும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக என்னை தடுத்திருக்கலாம். என்ன பேசுகிறீர்கள்? உங்கள் வயதை பார்த்தீர்களா என்று நான் கோபமாக கேட்டேன். என் அத்தையை பார்த்தேன். அவளுக்கு இப்போது 35 வயதாகிறது. ஆம், அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவளுக்கு வயதாகி கொண்டிருந்தது. உண்மைதான். ஆனால் அதற்காக அவளை இப்படிப்பட்ட ஒரு ரவுடிக்கு திருமணம் செய்து வைக்க என்னால் முடியாது. நான் அவ்வளவு சுயநலவாதி அல்ல. என் அத்தை ஏன் இவ்வளவு வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு காரணம், அவர் தனது இளமை பருவத்தில் ஒரு உண்மையான காதலை கொண்டிருந்தார். ஆனால் அந்த உண்மையான காதல் அவளை ஏமாற்றிவிட்டது. முழு சமூகத்தின் முன்னால் அவளை அவமானப்படுத்தி ஆதரவற்றவளாக விட்டு சென்றது. இதன் விளைவாகத்தான் என் அத்தை இன்று வரை திருமணம் ஆகாமல் இருக்கிறார். யாரும் அவள் கரத்தை பற்ற முன்வரவில்லை. அதே சமயம் அவளை ஏமாற்றிய அந்த காதலனோ மனம் முடித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் நம் சமூகத்தின் முகம். இங்கே அவமானமும் பழிச்சொல்லும் பெண்களுக்கு மட்டுமே வந்து சேர்கிறது. அவள் எவ்வளவு உண்மையானவளாக இருந்தாலும் பழி என்னவோ அவள் நெற்றியில் தான் விழுகிறது. ஒரு பெண்ணின் மீது பழி விழுந்து விட்டால் இந்த சமூகம் அவளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே சமயம் ஒரு ஆண் எதை செய்தாலும் அவன் ஒரு ஆண் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான். இதன் விளைவாகவே என் அத்தை இன்றும் எங்களுடனேயே இருக்கிறார். என் வாழ்நாள் முழுவதும் அவளை எங்கள் வீட்டிலேயே வைத்து என்னால் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படும்படியான ஒரு வாழ்க்கை துணையை அவளுக்கு என்னால் தர முடியாது. வீட்டின் சில முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை என் அண்ணன் என்னிடம் ஒப்படைத்திருந்தார். என் வீட்டு பெண்களின் சிறந்த எதிர்காலத்திற்காக முடிவெடுப்பது என் கடமையாகும். என் அண்ணனின் முடிவை கூட என்னால் மாற்ற முடியும் என்பது எனக்கு தெரியும். ஒருவேளை அவரை சம்மதித்தாலும்
அந்த மனிதனுக்கும் என் அத்தைக்கும் திருமணம் நடக்க நான் விடமாட்டேன். ஆணின் வயதை பார்க்க கூடாது, அவனது பணத்தை பார்க்க வேண்டும் தம்பி என்று அந்த மனிதன் திடீரென்று கோபமாக கத்தினான். நான் பயப்படாமல் அவனது கண்களை நேராக பார்த்தேன். அம்மா ஓடி வெளியே வந்தாள். அப்போது என் தங்கை டீ தட்டுடன் என் அருகில் வந்தாள். நமிதா, நீ உள்ளே போ, நான் சொல்லும் வரை யாரும் வெளியே வரக்கூடாது என்று கூறினேன். அப்போது என் அத்தையும் சுவற்றின் ஓரத்தில் மறைந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் சொன்னதை கேட்டு அவளும் உள்ளே சென்றாள். அம்மா என்னை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தாள். ஆனால் எனக்குள்ளோ அந்த மனிதனை இப்போதே முடித்து கட்டிவிட வேண்டும் என்ற ஆத்திரம் பொங்கியது. பணத்திற்கு பதிலாக என் வீட்டு பெண்களை நான் விற்க மாட்டேன். மரியாதையாக இங்கிருந்து கிளம்பி விடுங்கள். மிக விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தந்து விடுகிறோம் என்று கூறி அவனை போக சொன்னேன். அந்த மனிதன் ஆத்திரத்துடன் என்னை முறைத்தான். உன் அத்தை இன்னும் எவ்வளவு காலம் இப்படியே திருமணமாகாமல் உன்னுடன் இருப்பாள்? உன் அப்பா இறந்து விட்டார். அவராலேயே தன் சகோதரியின் பொறுப்பை நிறைவேற்ற முடியாமல் போனது. நாளை உங்களுக்கு திருமணமாகும் போது அப்போதும் உன் அத்தையை வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருப்பாயா? இந்த சமூகத்தில் யாரும் உன் அத்தையின் கையை பிடிக்க மாட்டார்கள் என்பது உனக்கு தெரியும். அதனால் தான் சொல்கிறேன், என் பேச்சை கேள். இல்லை என்றால் நீ மிக மோசமாக வருத்தப்படுவாய். என்னிடம் பகையை வளர்த்திருக்கிறாய். இதற்காக உன் வாழ்நாள் முழுவதும் அழுவாய். நான் உனக்கு ஒரு கனவு வாழ்க்கையை தர நினைத்தேன். ஆனால் அதை மறுத்து நீ பெரிய தவறு செய்துவிட்டாய் என்று கூறிவிட்டு அவன் ஆத்திரத்துடன் வாசலில் இருந்து வெளியேறினான். அவனது ஆட்கள் எனக்கு புரிய வைக்க முயன்றனர். ஆனால் நான் எதையும் கேட்க தயாராக இல்லை. நான் அறைக்குள் நுழைந்த போது அத்தை கதறி அழுது கொண்டிருந்தாள். அவளது கைகளை பிடித்துக் கொண்டு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த மனிதனின் தைரியத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு கேவலமாக பேசுகிறான். அவனை நான் சும்மா விடமாட்டேன் என்று சொன்னேன். நான் இதை சொல்லி முடிப்பதற்குள் அம்மா முன்னே வந்து என் கன்னத்தில் பளார் என்று ஒரு அறை விட்டாள். இன்னும் எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு காலம் உன் அத்தையை இப்படி வீட்டிலேயே வைத்திருக்க போகிறாய்? இவள் வயது பெண்கள் எல்லாம் இப்போது 2-3 குழந்தைகளுக்கு தாயாகி விட்டார்கள். இப்போது உன் அத்தைக்கு எந்த வரனும் வருவதில்லை. பழி சொல்லுக்கு பயந்து ஒரு விவாகரத்தானவனோ அல்லது 2 குழந்தைகளின் தந்தையோ கூட இவளை ஏற்க தயாராக இல்லை. அந்த மனிதனுக்காவது இவளை திருமணம் செய்து கொடுத்திருந்தால் அவளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையாவது கிடைத்திருக்கும். என் அம்மா இந்த சம்பந்தத்திற்கு தயாராக இருந்தாள். இதை அறிந்தபோது எனக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தது என்றால் நான் வாயடைத்து போய் நின்றேன். என் அம்மா இப்படி எப்படி கூற முடியும் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. என்னால் இன்னும் நம்ப முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அத்தை, உங்களுக்கு இந்த சம்பந்தத்தில் விருப்பமா என்று ஆத்திரத்துடன் கேட்டேன். அத்தை மெல்ல மறுப்பாக தலையசைத்தாள். இதை கண்ட என் அம்மா முன்னே வந்து அத்தையுடன் மிக மோசமாக சண்டையிடத் தொடங்கினாள். இன்னும் எவ்வளவு காலம் உன் சுமையை என் மகன்கள் சுமப்பார்கள்? நாளை என் பிள்ளைகளுக்கும் திருமணமாகும் போது உன் பொறுப்பை யார் ஏற்பார்கள்? இளமை காலத்தில் நீ செய்த தவறுக்கான தண்டனையை என் பிள்ளைகள் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டாள். இதை கேட்டதும் என் அத்தை தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழுதாள். நான் மிகவும் சிரமப்பட்டு அவளை அமைதிப்படுத்தினேன். மிக விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். ஒரு முறை என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று அம்மாவிடம் வாக்குறுதி அளித்தேன். அம்மாவும் உரத்த குரலில் அழத் தொடங்கினாள். உன் அப்பாவும் இதையே தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் பார், அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. இன்று அவரால் தான் நாம் இவ்வளவு பெரிய சோதனையில் சிக்கி இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டே அழுது கொண்டே தன் அறைக்குள் சென்றாள். நான் முற்றத்திற்கு வந்தபோது அம்மாவின் அழுகுரல் மிக சத்தமாக கேட்டது. அத்தை இந்த சம்பந்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று அவள் கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தாள். ஏனென்றால் நாளை என் தங்கைகளுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அவர்களுக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. அந்த மனிதன் மிகவும் பிரபலமானவன். அவனுக்கு பல செல்வாக்குள்ள மனிதர்களுடன் தொடர்பு இருக்கிறது. அதனால் அத்தை அவனுக்கு வாழ்க்கைப்பட்டால் என் மற்ற தங்கைகளுக்கும் நல்ல வரன்கள் வரும் என்று அம்மா நினைத்தாள். இதையெல்லாம் பார்த்து மனமுடைந்து நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் பாதி தூரம் கூட சென்றிருக்க மாட்டேன்.
அதற்குள் அந்த மனிதனின் ரவுடிகள் என்னை கடத்தி தங்கள் இடத்திற்கு அழைத்து சென்றனர். பார் தம்பி, சம்மதித்து விடு. இந்த ஒப்பந்தம் உனக்கு லாபமானதுதான். உன் அத்தையை நான் ராணி போல வைத்திருப்பேன். என் சொத்துக்கள் அனைத்தும் உன் அத்தை பெயரிலேயே எழுதி வைத்து விடுவேன் என்று அந்த மனிதன் கூறும்போது மிகவும் இயலாமையுடன் தெரிந்தார். நான் ஆத்திரத்துடன் மறுப்பாக தலையசைத்தேன். உடனே அவனது ஆள் ஒருவன் முன்னே வந்து என் கன்னத்தில் அறைந்தான். அப்போது அவன் சொன்னான், சம்மதித்து விடு, இது உனக்குத்தான் நல்லது. நான் எந்த சூழ்நிலையிலும் சம்மதிக்க தயாராக இல்லை. அந்த மனிதன் உலகத்தில் உள்ள எல்லா மகிழ்ச்சியையும் என் முன்னால் கொண்டு வந்து கொட்டினாலும் நான் மறுத்திருப்பேன். என் அத்தையை என்னால் விற்க முடியாது. என் அண்ணன் இந்த சம்பந்தத்திற்கு தயாராக இருந்தார். நான் சம்மதிக்காத காரணத்தால் மட்டுமே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார். எப்படியாவது நான் சம்மதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏனென்றால் இந்த திருமணம் அவரது பதவி உயர்விற்கும் தடையாக இருந்தது. அந்த ரவுடிக்கு பல அரசியல் தலைவர்களுடன் நல்ல தொடர்பு இருந்தது. வேலைகளில் பதவி உயர்வு பெற இத்தகைய தொடர்புகள் மிகவும் உதவும். என் அண்ணனும் ஒருவேளை சுயநலவாதியாக மாறியிருக்கலாம். ஆனால் நான் என் அத்தையை பார்த்தேன். இந்த சம்பந்தத்தால் அவள் மிகுந்த சோகத்தில் இருந்தாள். மடிந்தாலும் மடிவேன், ஆனால் இந்த திருமணத்தை நடக்க விட மாட்டேன் என்று நான் முடிவெடுத்தேன். நான் நினைத்தால் உங்களை உங்கள் வீட்டிலிருந்தே வெளியேற்ற முடியும். ஏனென்றால் இந்த வீட்டை வாங்குவதில் அதிக பணம் என்னுடையதுதான். வீடு உன் அப்பா பெயரில் இருந்தாலும் சரி, புரிந்ததா என்று அவன் என்னை மிரட்டத் தொடங்கினான். நான் மறுப்பாக தலையசைத்தேன். சிறிது அடிதடிக்கு பிறகு நான் அங்கிருந்து தப்பித்து ஓடினேன். அவனது ரவுடிகளை ஏமாற்றுவது ஒன்றும் அவ்வளவு கடினமான காரியம் இல்லை. நான் வீட்டிற்கு சென்றபோது வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் அடித்து உடைக்கப்பட்டிருந்தன. ரவுடிகள் இங்கே வந்து சென்றது போல தெரிந்தது. அம்மா என்னை ஆத்திரத்துடன் பார்த்து சொன்னாள், அவர்கள் நம்மை வீட்டை விட்டு வெளியேற்ற விரும்புகிறார்கள். சொல்லு, நாம் தலை சாய்க்க எங்கே போவோம்? 4 மகள்களை வைத்துக்கொண்டு நான் எங்கே அலைந்து திரிவேன்? நீ ஒரு ஆண், உனக்கு இந்த ஊர் சுற்றும் பழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த பெண்கள் எங்கே போவார்கள் என்று அம்மா என் மீது கோபப்பட்டாள். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அந்த மனிதரிடம் எனக்கு 3 ஆண்டுகள் அவகாசம் கொடுக்கும்படி சொல்லுமாறு அம்மாவிடம் கூறினேன். அதற்குள் அவனது கடனை என்னால் அடைக்க முடியாவிட்டால் நானே முன்னின்று என் அத்தைக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்று நான் சொன்னபோது அம்மா மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த விஷயம் அந்த மனிதனுக்கும் சென்றடைந்தது. சரி, நான் காத்திருக்கிறேன் என்று அவன் கூறினான். இவ்வளவு பெரிய தொகையை திரட்டுவதற்கு நான் மிக விரைவில் பெரிய அளவில் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியிருந்தது. என் நண்பன் ஒருவனின் சகோதரன் சவுதி அரேபியாவிற்கு சென்று கொண்டிருந்தான். ஆனால் அது கடல் வழியாக செல்லும் சட்டவிரோதமான வழியாகும். இதை அறிந்தபோது நான் மிகவும் பயந்தேன். ஆனால் என் குடும்பத்தாருக்கு இது தெரியாமல் பார்த்து கொண்டேன். அந்த மனிதனிடம் 3 ஆண்டுகளுக்கு என் குடும்பத்தாரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று வாக்குறுதி வாங்கினேன். அதற்கு அவன், எங்களை போன்ற தவறான தொழில் செய்பவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் முதன்மையானவர்கள். நீ கவலைப்படாதே, 3 ஆண்டுகளுக்கு உன் அத்தையை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று கூறினான். அவன் பேசிய விதம் எனக்கு அவன் மீது ஒருவித பரிதாபத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவனது கதையை நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். அவன் சும்மா ரவுடியாகிவிடவில்லை. சூழ்நிலைகள் தான் அவனை அப்படி மாற்றி இருந்தன. ஆனாலும் அவனுக்கு ஆதரவாக என்னால் முடிவெடுக்க முடியவில்லை. ஏனென்றால் என் அத்தை அதற்கு தயாராக இல்லை. என்னிடம் அதிக பணம் இல்லை. அதனால்தான் நான் இந்த ஆபத்தான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அந்த மனிதன் எனக்கு டிக்கெட் பணம் கொடுக்க முன்வந்தான். ஆனால் நான் வாங்கவில்லை. அவனது உதவியை பெற்றுக்கொண்டு அவனுக்கு கடன்பட்டவனாக இருக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவருடைய உதவிக்கு கட்டுப்படுபவன் அவருக்கு அடிமையாகி விடுவான் என்பது எனக்கு தெரியும். 2 நாட்களுக்கு பிறகு நான் கிளம்ப வேண்டியிருந்தது. எனக்காக காத்திருப்போம் என்றும் எந்த சூழ்நிலையிலும் அந்த மனிதனுக்கு அத்தையை திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்க மாட்டோம் என்றும் என் குடும்பத்தாரிடம் உறுதிமொழி வாங்கினேன். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பினேன். என் இந்த முடிவில் யாருக்கும் மகிழ்ச்சி இல்லை.
என் அண்ணன் என்னிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டார். கடல் பயணத்தில் நான் இறந்து விடுவேன் என்று அவர் பயந்தார். ஏனென்றால் இது போன்ற பயணங்கள் பெரும்பாலும் மரணத்தில் முடிந்து விடுவதுண்டு. ஆனாலும் என் குடும்பத்திற்காக எதையும் செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். நான் இறந்துவிட்டால் அது வேறு விஷயம். ஆனால் உயிரோடு இருக்கும் வரை இதை நடக்க விட மாட்டேன் என்று நினைத்தேன். ஏஜென்ட் எங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கி கூறினார். நாங்கள் மொத்தம் 3 பேர் இருந்தோம். பயணம் மிகவும் கடினமாக இருந்தது. சோர்வு எங்கள் முகங்களில் அப்பட்டமாக தெரிந்தது. எங்களை சவுதிக்கு அனுப்பியவர் என் நண்பனின் மைத்துனர். அவருக்கு என் சூழ்நிலை தெரிந்திருந்தது. அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த சிரமமும் இன்றி எங்களை அங்கே கொண்டு சேர்த்தார். நான் உண்மையிலேயே சவுதி அரேபியாவிற்கு வந்துவிட்டேனா என்று என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. இங்கே ட்ரக் டிரைவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே வண்டி ஓட்டுவேன். அப்பா இறந்த பிறகு பெரும்பாலும் அவரது டாக்ஸியை நான் தான் ஓட்டினேன். ஆனால் இவ்வளவு பெரிய ட்ரக்கை ஓட்டுவது எளிதான காரியம் அல்ல. முதல் நாளிலேயே எனக்கு ஒரு மிகச்சிறந்த குரு கிடைத்தார். அவரால் தான் என் வாழ்க்கை மாறியது. அவர் வேறு யாரும் அல்ல, கடந்த 16 ஆண்டுகளாக ட்ரக் ஓட்டி வரும் அஸ்வின் தான். அவர் என் ஊரை சேர்ந்தவர். அவர் எனக்கு குருவானார். நான் அவரிடம் பணிவாக வேலை கற்க தொடங்கினேன். எனக்கு எந்த சிரமமும் ஏற்படாதவாறு எல்லா வேலைகளையும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஆர்வம் மற்றும் உழைப்பினால் நான் பல வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் வேலையை நான் சில மாதங்களிலேயே கற்றுக்கொண்டேன். இப்போது சிறந்த டிரைவர்களில் ஒருவனாக நான் கருதப்பட்டேன். முதலாளியும் எனக்கு நிறைய வேலைகளை கொடுக்க தொடங்கினார். இந்த வேலையை கற்றுக்கொள்ள எனக்கு 6 மாதங்கள் ஆனது. இப்போது நானும் ஒரு கைதேர்ந்தவனாகிவிட்டேன். என் குரு அஸ்வின் என்னை பார்க்கும் போதெல்லாம் மனதார வாழ்த்துவார். நானும் அவருக்கு முழு மனதுடன் சேவை செய்தேன். இரவு நேரங்களில் அவர் களைப்புடன் வரும்போது பல மணி நேரம் அமர்ந்து அவர் கால்களை அமைக்கி விடுவேன். என் அப்பாவின் இடத்தை அவருக்கு கொடுத்திருந்தேன். அவரது கதையும் என்னை போன்றதுதான். சகோதரிகளின் திருமணங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள இவ்வளவு தூரம் வந்திருந்தார். பல வருடங்களாக அவர் வீட்டிற்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தார். ஆனால் அவர் குடும்பத்தினருக்கு அவர் மீது எந்த அக்கறையும் இல்லை. தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த பணத்தின் மீது மட்டுமே அவர்களுக்கு குறியாக இருந்தது. அவர் தனக்காக ஒரு ரியால் கூட வைத்துக் கொள்ள மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி இருக்க முடியும் என்று நான் பலமுறை வியந்திருக்கிறேன். அன்பால் நிறைந்த அந்த மனிதர் மற்றவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதராக தெரியலாம். ஆனால் அவர் குடும்பத்தினருக்கு அவர் ஒரு பண இயந்திரமாக மட்டுமே தெரிந்தார். அவர் வீட்டிலிருந்து பணத்திற்காக அன்றி வேறு எதற்காகவும் அழைப்பு வந்ததை நான் பார்த்ததே இல்லை. 6 மாதங்கள் ஆகிவிட்டன. என் குடும்பத்தினர் நான் இறந்து விட்டதாக நினைத்திருப்பார்களோ என்று எனக்கு அச்சம் ஏற்பட்டது. இதன் காரணமாக குருவின் அறிவுரையின்படி நான் வீட்டிற்கு போன் செய்தேன். என் தங்கை போனை எடுத்ததும் அழத் தொடங்கினாள். நான் உயிரோடு நலமாக இருக்கிறேனா என்று கேட்டாள். அம்மா உன்னை மிகவும் தேடுகிறார், இதோ அவரிடம் பேசு என்றாள். நான் தங்கையோடு இன்னும் எதுவும் பேசக்கூடவில்லை. அதற்குள் போன் அம்மாவிடம் சென்றது. அம்மா அழுது கொண்டே, திரும்பி வந்து விடு. உன் அத்தையை அந்த ரவுடிக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டோம். உன்னுடைய பிரிவை என்னால் இனி தாங்க முடியாது. உன் அண்ணன் வேலையில் மூழ்கிவிட்டான். அவன் எப்போது வீட்டிற்கு வருகிறான் என்பதே எங்களுக்கு தெரிவதில்லை. அவன் முகத்தை பார்க்கவே நான் ஏங்குகிறேன் என்றாள். அம்மாவின் பேச்சை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அண்ணனிடம் பேச நினைத்தேன். ஏனென்றால் நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தேன். அதை இந்தியாவிற்கு அனுப்ப விரும்பினேன். நான் பணத்தை அனுப்பிய போது அம்மா நிறைய ஆசீர்வாதங்களை வழங்கினாள். அண்ணன் அந்த பணத்தை அப்படியே அம்மாவிடம் கொடுத்தார். அடுத்த நாள் அம்மாவிடம் அண்ணன் எவ்வளவு பணம் கொடுத்தார் என்று கேட்டேன். அதற்கு அவள் ஏறக்குறைய 60,000 ரூபாய் இருக்கும் என்றாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் நான் 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தேன். அப்போதே நான் ஒரு முடிவெடுத்தேன். இனிமேல் அம்மாவுக்கு தனியாக பணம் அனுப்ப வேண்டும் என்று. அண்ணனை நம்ப முடியாது. இப்போது என் சம்பளமும் உயர்த்தப்பட்டிருந்தது. அஸ்வினின் அரவணைப்பில் இருந்த நான் எப்போது எனக்காக செலவு செய்யாமல்
வீட்டிற்கு பணம் அனுப்புபவனாக மாறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. என் சகோதரிகளின் திருமணங்கள் எப்படியாவது நடந்து அவர்கள் வாழ்க்கை சீராக வேண்டும் என்று மட்டுமே நினைத்தேன். போதுமான பணம் சேர்ந்தவுடன் இந்தியா திரும்பிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நான் இங்கே வந்து 15-16 மாதங்கள் ஆகி இருந்தன. அப்போது என் குடும்பத்தினரின் நடத்தை விசித்திரமாக தெரிய தொடங்கியது. பணம் அனுப்பாத போது அண்ணன் திட்டுவார், அம்மா போனை துண்டித்து விடுவாள். அவர்கள் என்னை நேசிக்கவில்லை, என் பணத்தை தான் நேசிக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். பல மாதங்கள் ஆகிவிட்டன. என் நலம் குறித்து யாரும் விசாரித்ததே இல்லை. அனைவருக்கும் பணத்தை பற்றிய கவலைதான் இருந்தது. அம்மா போன் செய்தால் தங்கையின் வரதட்சணைக்கு இந்த ஜாமான் வாங்க வேண்டும், இவ்வளவு பணம் அனுப்பு என்பாள். அண்ணன் போன் செய்தால் இந்த முறை சம்பளம் சீக்கிரம் தீர்ந்து விட்டது, கொஞ்சம் பணம் அனுப்பு, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று அதே புலம்பல்தான். நான் இந்த சிக்கல்களில் மாட்டிக்கொண்டேன். இப்போது அவர்கள் போன் செய்தால் பணத்தை பற்றி மட்டுமே பேச்சு இருக்கும். மெல்ல மெல்ல நான் அவர்களை தவிர்க்க தொடங்கினேன். வீட்டிற்கு போன் செய்வதையே நிறுத்திவிட்டேன். நான் ஏற்றிருந்த பொறுப்பை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதல்ல. இன்னும் சில மாதங்களே இருந்தன. என் மூத்த அக்காவின் திருமண ஏற்பாடுகள் முடிவடைந்தன. அவளுக்கு ஒரு வங்கி மேலாளருடன் திருமணம் நிச்சயமாகியிருந்தது. அவர் அவளை விட 4 வயது மூத்தவர். பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த பையனுக்கும் 4 சகோதரிகள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காகவே இதுவரை உழைத்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு திருமணமாகி விட்டதால் இப்போது அவருக்கு திருமணம் நடக்கவிருந்தது. நான் என் அக்காவின் திருமணத்திற்கு வர விரும்பினேன். ஆனால் வர முடியவில்லை. அதனால் பணத்தை மட்டும் அனுப்பி வைத்தேன். இப்போது என்னிடமும் எதுவும் மிஞ்சவில்லை. அண்ணனிடமிருந்து போன் வந்தது. அப்போது அவரிடம் எனக்கு ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டு விட்டதாகவும் இப்போது வேலைக்கு போகவில்லை என்றும் என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என்றும் உண்மையை கூறிவிட்டேன். அது மட்டுமல்லாமல் அவரிடம் உன்னிடம் பணம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வை என்று நான் சொன்னதுமே சிக்னல் கிடைக்கவில்லை என்று சாக்குப்போக்கு சொல்லி என் அண்ணன் போனை துண்டித்து விட்டார். அந்த நிமிடம் என் குடும்பத்தினர் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நான் உண்மையாகவே உணர்ந்தேன். அந்த தூக்கம் எனக்கு தாழவில்லை. நாள் முழுவதும் படுக்கையிலேயே கிடந்தேன். அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது. ஆனால் நான் எடுக்கவில்லை. அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பது எனக்கு தெரியும். 2 நாட்களில் அக்காவின் திருமணம். கல்யாணத்தை எளிமையாக செய்யும்படி நான் சொல்லி இருந்தேன். ஆனால் அம்மாவால் அப்படி இருக்க முடியவில்லை. தன் மகள்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி தர வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். அதையே செய்தும் காட்டினாள். கையில் பணம் வந்ததும் அவள் தாராளமாக செலவு செய்தாள். வீட்டை சீரமைத்தது மட்டுமல்லாமல் அக்காவின் வரதட்சணைக்காகவும் பல பொருட்களை சேர்த்து வைத்திருந்தாள். இப்படியாக நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன். என் அக்காவின் திருமணம் ஒரு நல்ல குடும்பத்தில் நடந்தது. சில காலம் கழித்து மூத்த அக்கா தனது உறவினர்களிலேயே ஒரு வரனை என் 2வது அக்காவுக்கு கொண்டு வந்தாள். அந்த பையனும் நல்ல வேலை செய்தான். எங்களுக்கு இதில் என்ன தடை இருக்க முடியும்? அவர்கள் 1 மாதத்திற்குள்ளேயே திருமண தேதியையும் குறித்து விட்டார்கள். அதை கேட்டு எங்களுக்கும் பதற்றமாகி விட்டது. நான் ஓவர் டைம் வேலை செய்ய தொடங்கினேன். மிக விரைவில் பணம் சேர்க்க வேண்டியிருந்தது. அம்மாவிடம் 6 மாத காலம் அவகாசம் கேட்டேன். எப்படியாவது பணத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் என் ஒரே நோக்கம். அந்த நாட்களில் என் குரு அஸ்வின் எனக்கு பெரிதும் உதவினார். அவர் சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு பணம் முழுவதையும் என்னிடம் கொடுத்தார். சரியான நேரத்தில் என் 2 சகோதரிகளின் திருமணங்களையும் நடத்தி முடித்தேன். என் கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்ற மகிழ்ச்சி எனக்குள் இருந்தது. ஆனால் இப்போது நான் மிகவும் களைத்து போயிருந்தேன். வீட்டிற்கு திரும்பி செல்ல விரும்பினேன். ஆனால் எனக்கு இன்னும் 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் இரட்டையர்கள். இருவருக்கும் 18 வயது. சமீபத்தில் தான் அவர்கள் மேல் படிப்பிற்கான தேர்வுகளை எழுதியிருந்தார்கள். மேற்கொண்டு படிக்க விரும்பினார்கள். ஆனால் நான் அம்மாவிடம் சரியான நேரத்தில் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டேன். அம்மா வரன் தேட தொடங்கினாள். நான் இங்கே வந்து ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. என் குடும்பத்தினர் பணத்திற்காக மட்டுமே எனக்கு போன் செய்தார்கள். என் மனம் மிகவும் பாரமாக இருந்தது. போன் மணியடிக்கும் சத்தம் கேட்டாலே எனக்கு எரிச்சலாக வந்தது. அதனால் சத்தத்தை அணைத்து வைத்தேன்.
அந்த சுயநலவாதிகளிடம் பேசி நான் சலித்து போயிருந்தேன். ஆனால் மற்ற 2 சகோதரிகளின் திருமண பொறுப்பையும் நான் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதற்காக இரவும் பகலுமாக உழைத்து தேவையான பணத்தை சேர்த்தேன். பிறகு ஒரு நல்ல வரன் வந்தது. 2 தங்கைகளுக்கும் கணவர்களாக வந்தவர்கள் பெரிய ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் நல்ல குடும்பம். இருவருக்கும் திருமணம் முடிந்ததும் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைத்தது. இனி எந்த கவலையும் இல்லை. நான் ஏற்ற பொறுப்பை முழுமையாக முடித்து விட்டேன் என்று நினைத்தேன். சாவதற்கு முன்னால் என் ஆசையை இறைவன் நிறைவேற்றி விட்டான். இப்போது நான் இறந்தால் கூட என் தந்தையின் கண்களை பார்த்து பேச முடியும் என்று தோன்றியது. என் அம்மா எனக்கு போன் செய்யவில்லை. பல மாதங்கள் கடந்தன. அம்மாவிடம் பேச வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் நான் செய்த அழைப்பை யாரும் எடுக்கவில்லை. அனைவரது தேவையும் நிறைவேறிவிட்டது. பிறகு ஏன் என்னை நினைக்கப் போகிறார்கள்? நான் மிகவும் சோகமாக இருந்தேன். என் குரு எனக்கு ஆறுதல் கூறி வந்தார். இப்போது உன் திருமணத்தை பற்றி யோசி. உன் தொழிலுக்காக பணம் சேமி. இப்படியே வீட்டிற்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தால் அவர்கள் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிக்க மாட்டார்கள். என் வீட்டார் என்னை கருதுவது போலத்தான் உன்னையும் கருதுவார்கள். உன் வாழ்க்கையை உன் கைகளால் அழித்துக் கொள்ளாதே. உன்னை பற்றி யோசி என்று கூறினார். அவரது ஆறுதலால் நான் மீண்டும் எனக்காக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தேன். 2 மாதங்களாக வீட்டிலிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. நான் மிகவும் கவலையடைந்தேன். அம்மாவின் குரலை கேட்க ஏங்கினேன். ஆனால் இப்போதெல்லாம் என் அண்ணன் என்ன செய்கிறார் என்றே தெரியவில்லை. அவர் எனக்கு போன் செய்வதையே நிறுத்திவிட்டார். ஒருவேளை நான் இப்போது வேலையில் இல்லை என்பதும் ஒரு பைசாவுக்கும் வழியில்லாமல் கஷ்டப்படுகிறேன் என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கலாம். உண்மையில் நான் அவர்களை சோதிப்பதற்காகத்தான் அப்படி சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னுடன் உறவையே துண்டித்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இப்போது நான் நாள் முழுவதும் வேலையிலேயே நேரத்தை செலவிட்டேன். களைப்பை கூட நான் உணரவில்லை. ஆனால் என் இதயம் செத்து போய்விட்டது. கண்கள் கல்லை போல மாறிவிட்டன. எப்போதும் வேலையிலேயே இருந்ததால் என் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அஸ்வின் எனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னார். இப்படியே வேலை செய்தால் உன்னை நீயே அழித்துக் கொள்வாய். நாளுக்கு நாள் மோசமாகி வரும் உன் உடல் நலத்தை கவனி என்று அவர் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். என் சொந்த தந்தை உயிரோடு இருந்திருந்தால் கூட என் மீது இவ்வளவு அக்கறை காட்டியிருக்க மாட்டார். நான் கடைசி முறையாக என் குடும்பத்தினரை சோதிக்க விரும்பினேன். அவர்கள் இவ்வளவு இரக்கமற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நம்பினேன். இங்கே பணம் கொடுத்து எனது ஆவணங்களை சரி செய்து விட்டேன். இப்போது நான் விமானம் மூலமாகவே செல்ல முடியும். ஆனால் என் நண்பனின் மைத்துனர் எனக்கு உதவ தயாராக இருந்தார். நான் நினைத்தால் கடல் வழியாகவும் செல்ல முடியும். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். என் ஒப்பந்த காலம் முடிந்துவிட்டது. அடுத்த மாதம் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நான் திரும்பி செல்வதா அல்லது எப்போதும் இங்கேயே தங்கி விடுவதா என்ற குழப்பத்தில் இருந்தேன். ஏனென்றால் குடும்பத்தினர் என்னை நடத்திய விதம் என்னை மிகவும் பாதித்திருந்தது. அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள். ஒரு நாள் நான் அண்ணனுக்கு போன் செய்து எனக்கு மீண்டும் வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னேன். அதை கேட்டதும் அவர் மகிழ்ச்சி அடைந்து அனைவரிடமும் என்னை பேச வைத்தார். சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாகி விட்டார்கள். ஆனால் ஒரு வேதனையான செய்தி எனக்காக காத்திருந்தது. அது என்னவென்றால் என் மூத்த அக்கா சலோனிக்கு விவாகரத்து ஆகிவிட்டது. அவளுக்கு குழந்தை பிறக்காது என்று கூறி அவள் கணவன் அவளை கைவிட்டு விட்டான். இந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் வருத்தமடைந்தேன். அம்மா அழுது கொண்டே இருந்தாள். என் அக்கா பேச்சற்று ஊமையாகி விட்டாள். அவள் எந்நேரமும் வெறித்து பார்த்தபடி சோகமாக அமர்ந்திருந்தாள். அன்றுதான் நான் உணர்ந்தேன், குடும்பத்தினருடன் பேசுவதை நிறுத்தியது நான் செய்த தவறு என்று. நான் வீணாக அவர்களை சோதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றும் அவர்களுக்கு என் தேவையும் அக்கறையும் இருக்கிறது. என் மூத்த அக்காவும் அத்தையும் அவ்வப்போது எனக்கு போன் செய்வார்கள். அப்போது அம்மாவிடமும் பேசுவேன். அண்ணன் தன் வாழ்க்கையில் மூழ்கிவிட்டார். அவருக்கு திருமணமாகி இப்போது தனி வீட்டில் வசிக்கிறார். அவருக்கு இப்போது இந்த வீட்டிற்கு வர வேண்டும் என்ற கவலையே இல்லை. சகோதரிகள் மற்றும் அம்மாவின் பொறுப்பில் இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டார். நான் ஒருவன் மட்டும்தான்
அவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அண்ணனிடம் பணத்தை பற்றி பேசினால் மட்டும் போன் எடுப்பார். இல்லை என்றால் ஆமாம் சரி என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிடுவார். அவரது இந்த பதிலால் நான் சலிப்படைந்து விட்டேன். மாத இறுதியில் போன் செய்து என்னிடம் பணம் வாங்குவார். அதில் பாதியை அம்மாவிடம் கொடுத்து விட்டு மீதியை பதுக்கிக் கொள்வார். என் அக்கா மற்றும் அத்தைக்காக நான் இதையெல்லாம் சகித்து கொண்டேன். நான் இங்கே வந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த மாதம் எப்படியாவது ஊருக்கு திரும்பிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். என்னிடம் இப்போது சொந்தமாக தொழில் தொடங்கும் அளவுக்கு பணம் சேர்ந்திருந்தது. நான் கடைசி முறையாக என் குடும்பத்தினரை சோதிக்க விரும்பினேன். அதற்கான வழியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு மீண்டும் வேலை கிடைத்துவிட்டது என்று தெரிந்ததிலிருந்து அண்ணனின் நடத்தை மாறத் தொடங்கியது. இப்போது அவரை அவ்வப்போது எனக்கு போன் செய்தார். அவரது நோக்கம் பணத்தை தவிர வேறொன்றுமில்லை என்று எனக்கு தெரிந்தாலும் நான் அவர்கள் வலையில் விழுந்து விடுவேன். நான் எப்படி அவர்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேனோ அதே போல அவர்களும் என்னிடம் பேச துடிக்கிறார்கள் என்று நினைப்பேன். பிறகு ஒரு நாள் எங்கள் வீட்டில் கொள்ளை நடந்து விட்டதாகவும் எல்லாம் திருடு போய்விட்டதாகவும் தெரிய வந்தது. இப்போது அம்மா மற்றும் சகோதரிகளுடன் எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை. அண்ணன் எப்போதாவது வீட்டிற்கு போனால் என்னை பேச வைப்பார். ஒரு நாள் நான் அண்ணனிடம் நான் கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னேன். அதை கேட்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து என்னிடம் மிக அன்பாக பேசினார். அப்போது என் குரு அஸ்வினும் அருகில் அமர்ந்திருந்தார். அவர் புன்னகைத்தபடி சொன்னார், எவ்வளவு விசித்திரமானது பார், வரலாறு மீண்டும் திரும்புவது போல இருக்கிறது. அன்று அஸ்வின், இன்று நீ. ஆனால் கதை ஒன்றே, கதாபாத்திரங்களும் ஒன்றே என்றார். அஸ்வின் அவ்வப்போது இத்தகைய வருத்தமான விஷயங்களை பேசுவார். நான் வியந்து போனேன். அப்போது அவர் சொன்னார், நீ சொன்னது சரிதான். ஒரு முறை உன் குடும்பத்தினரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் எப்போதும் யதார்த்தத்தை பேசுபவர். நான் என் அண்ணனின் மொபைல் நம்பரை அவரிடம் கொடுத்து என் அண்ணனுக்கு போன் செய்து வேலை செய்யும் போது விபத்தில் உன் தம்பி இறந்து விட்டான் என்று சொல்லுங்கள். அவனது உடலை அனுப்ப 20 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று கேளுங்கள் என்றேன். முதலில் அஸ்வின் இதற்கு சம்மதிக்கவில்லை. அவர் சோதிக்க விரும்பினாரே தவிர என் மரணத்தை பற்றி பொய் சொல்ல விரும்பவில்லை. அவர் தனது கதையை சொல்லத் தொடங்கினார். என் குடும்பத்தினரும் என்னை நேசிப்பதாகவே நான் நினைத்தேன். சகோதரிகளின் திருமணத்திற்கு பிறகு எனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை. நான் எப்போதெல்லாம் திருமணத்தை பற்றி பேசினேனோ அப்போதெல்லாம் முதலில் தங்கைகளை பார், பிறகு உன்னை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லி என்னை தடுத்து விட்டார்கள். தங்கைகளின் திருமணத்திற்கு பிறகு என் அம்மா இறந்து விட்டார். அதன் பிறகு யாருமே என் மீது அக்கறை காட்டவில்லை. அதனால்தான் உன்னை இந்த நிலைமையில் இருந்து காப்பாற்ற விரும்புகிறேன் என்றார். இதை கேட்டதும் எனக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அவருடைய கதையையே அவரிடம் எடுத்து கூறி எப்படியாவது அவரை சம்மதிக்க வைத்தேன். அவரும் சம்மதித்தார். பணத்திற்காக என் அழைப்பிற்கு காத்திருக்கும் என் அண்ணனுக்கு நாளை போன் செய்வது என்று முடிவெடுத்தோம். அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அஸ்வின் என் அண்ணனுக்கு போன் செய்து, உன் தம்பி இறந்து விட்டான், அவனது உடல் வேண்டுமானால் இவ்வளவு பணம் அனுப்பு என்றார். இதை கேட்டதுமே என் அண்ணன் போனை துண்டித்து விட்டார். யாரிடமிருந்து நான் ஆதரவு எதிர்பார்த்தேனோ அவரே போனை துண்டித்தது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இரக்கம் காட்டும் என்று நான் எதிர்பார்த்த நபர் போனை துண்டித்து விட்டார். அப்போது எனக்கு இன்னொரு நம்பர் நினைவுக்கு வந்தது. அது என் அத்தையை திருமணம் செய்ய விரும்பிய அந்த ரவுடியினுடையது. நாங்கள் அவருக்கு போன் செய்வதற்கு முன்னால் என் அண்ணனிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. அவர் சொன்னார், இனிமேல் இந்த நம்பருக்கு போன் செய்யாதீர்கள், சதீஷ் என்ற யாரையும் எங்களுக்கு தெரியாது. இதை கேட்டதும் என் கடைசி நம்பிக்கையும் தகர்ந்தது. என் அண்ணன் எப்படி என்னை பற்றி இப்படி சொல்ல முடியும்? இதுவரை இதே நம்பரில் இருந்துதான் அவருக்கு பணம் போய் கொண்டிருந்தது. இப்போது இந்த நம்பரையே தெரியாது என்று மறுக்கிறார். நான் மீண்டும் வீட்டிற்கு பேச விரும்பினேன். ஆனால் என் தங்கையிடம் இருந்த மொபைல் திருடு போய்விட்டது என்பது நினைவுக்கு வந்தது. யாருமே எனக்காக பணம் கொடுக்க தயாராக இல்லை. நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன். நான் கைவிடப்பட்டேன். என் மூத்த அக்கா மற்றும் அத்தை மீது மட்டுமே எனக்கு நம்பிக்கை இருந்தது.
என் மரண செய்தியை கேட்டு அவர்கள் அழுவார்கள் என்று தெரியும். அவர்களுக்காகத்தான் நான் வெளிநாடு வந்தேன். ஆனால் அவர்களுடன் என்னால் பேச முடியவில்லை. நான் மனமுடைந்து போனேன். சிறிது நேரம் கழித்து என்னை தேற்றிக் கொண்டு வெங்கட்ராமனுக்கு போன் செய்தேன். யாரை நான் வெறுத்தேனோ அவரிடமே பேசினேன். இந்தியாவில் யாரிடமெல்லாம் நம்பர் இருந்ததோ அனைவரையும் சோதித்து பார்த்தேன். அனைவரது நடத்தையும் என்னை உயிரோடு கொன்றுவிட்டது. இதுவே கடைசி நம்பர். வெங்கட்ராமன் முதல் மணியிலேயே போனை எடுத்தார். பதற்றத்துடன் கேட்டார், தம்பி, நீ நலமாக இருக்கிறாயா? நீண்ட நாட்களாக பார்க்கிறேன். உன்னிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நீ என்னை வெறுக்கலாம், ஆனால் உன் அப்பாவும் நானும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தோம். நீ என் மகனை போன்றவன். நான் எதுவும் பேசாமலேயே அவர் பேசிக் கொண்டிருந்தார். நான் அஸ்வினை பார்த்தேன். அவர் புன்னகைத்தார். பிறகு அஸ்வின் தனது குரலை மாற்றிக்கொண்டு பேசினார். சதீஷின் மொபைலில் இருந்து உங்கள் நம்பரை எடுத்தேன். அவன் இப்போது இந்த உலகில் இல்லை. அவனது குடும்பத்தினர் அவனது உடலை வாங்கக்கூட மறுத்து விட்டார்கள். இங்கேயே இறுதி சடங்கு செய்ய சொல்கிறார்கள். நீங்கள் பணம் அனுப்பினால் அவனது உடலை இந்தியாவிற்கு அனுப்பி வைப்போம். இல்லை என்றால் இங்கேயே ஏதோ ஒன்று செய்வோம். அஸ்வின் இதை சொன்னதும் வெங்கட்ராமன் கதறி அழத் தொடங்கினார். என்ன சொல்கிறாய்? அவன் எப்படி இறக்க முடியும்? 6 நாட்களுக்கு முன்புதானே அவனிடம் பேசினேன். அவன் நலமாக இருந்தானே. அவனுக்கு என்ன ஆனது? நான் சவுதிக்கு வருகிறேன். நானே நேரில் வந்து அவனை அழைத்துச் செல்வேன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் மிகவும் நல்ல பையன். அவர் இப்படி சொன்னபோது நான் மலைத்து போனேன். நான் அவரை 2 முறை மட்டுமே சந்தித்திருக்கிறேன். ஆனால் என் சொந்தக்காரனை போல அவர் எனக்காக துடிக்கிறார். அவர் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அப்போது அவர் சொல்லத் தொடங்கினார், அவன் அப்பா ஒரு முறை என் உயிரை காப்பாற்றினார். அதற்கு பிரதிபலனாகத்தான் அவருக்கு உதவினேன். அவர் சரியான நேரத்தில் தன் வாக்கை நிறைவேற்றினார். உண்மையில் அவன் அத்தையை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை. அவன் அண்ணன் தான் என் கோபத்தை தூண்டிவிட்டான். அவள் பொறுப்பை இனிமேல் எங்களால் சுமக்க முடியாது. நீங்களே ஏதேனும் செய்யுங்கள் என்று அவன் அண்ணன் தான் சொன்னான். ஆனால் பார், இந்த சிறு வயதிலேயே தன் குடும்பத்தின் வாழ்க்கைக்காக அவன் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறான். அவர் என் மீது மிகுந்த அனுதாபம் காட்டினார். நான் வியப்பில் ஆழ்ந்தேன். இவ்வளவு பிஸியான ஒரு மனிதர் என் பிணத்தை பெறுவதற்காக சவுதிக்கு வருகிறார். ஆனால் என் அண்ணனோ என்னை யாரென்றே தெரியாது என்று மறுக்கிறார். இந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? ஊரையே நடுங்க வைக்கும் ஒரு ரவுடி எனக்காக இதையெல்லாம் செய்கிறார். நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. இந்த இக்கட்டான நேரத்தில் என்னை தாங்க முன்வந்த அவருக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. நான் அழுது கொண்டே இருந்தேன். அவர் அழைப்பை துண்டித்தார். என் குரு எனக்கு ஆறுதல் கூறினார். என் சொந்தங்களே என்னை இந்த நிலைக்கு தள்ளி விட்டார்கள். ஆனால் யாரை நான் மட்டமாக நினைத்தேனோ அவர் இன்று என் கண்ணெதிரே உயர்ந்து நின்றார். நான் என் குருவை மீண்டும் வற்புறுத்தி என் அண்ணனுக்கு இன்னொரு முறை போன் செய்யுங்கள். இதுவரை அவருக்கு நான் லட்சக்கணக்கான ரூபாய் அனுப்பி இருக்கிறேன். ஒருவேளை அவர் மனதில் பாசம் பிறக்கலாம் என்றேன். அவரும் அப்படியே செய்தார். ஆனால் என் அண்ணன் அந்த நம்பரையே பிளாக் செய்திருந்தார். இரவு முழுவதும் அண்ணனுக்கு போன் செய்ய முயன்றேன். ஆனால் ஒரு அழைப்பை கூட அவர் ஏற்கவில்லை. நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதையும் அவரை சோதித்து பார்த்தேன் என்பதையும் அவருக்கு சொல்ல விரும்பினேன். இப்படியே ஒரு நாள் கழிந்தது. வெங்கட்ராமன் சவுதிக்கு வந்து சேர்ந்தார். அவர் எப்படி அங்கே வந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் யாராலும் முடியாததை அவர் செய்து காட்டினார். என்னை உயிரோடு பார்த்ததும் அவர் ஓடி வந்து என் முகத்தை தொட்டு பார்த்தார். நீ உயிரோடு இருக்கிறாயா என்று வியப்புடன் கேட்டார். நான் அழுது கொண்டே அவரை கட்டி கொண்டேன். இப்போது அவர் ஆளே மாறியிருந்தார். உடல் எடை குறைந்திருந்தது. பார்ப்பதற்கு ஒரு நல்ல மனிதராக தெரிந்தார். நான் உங்களை சோதித்து பார்க்கவே அப்படி செய்தேன். அதற்காக இவ்வளவு தூரம் வந்து விட்டீர்களே என்றேன். அதற்கு அவர் சொன்னார், நான் ஏற்கனவே என் கதையை உன்னிடம் சொல்லி இருக்கிறேன். நான் பிறப்பால் ரவுடி இல்லை. ஒரு மனிதனை சூழ்நிலைகள் தான் மற்றவர் கண்ணில் ஒரு குற்றவாளியாக மாற்றுகிறது. எனக்கு 5 வயதாக இருந்தபோது என் அப்பா இறந்து விட்டார்.
என் அம்மா மிகவும் அழகானவள். அவளுக்கு 5 வயதில் மகன் இருக்கிறான் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். 16, 17 வயது பெண்ணை போல இருப்பாள். அவள் என் அப்பாவை ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டதால் அக்கம் பக்கத்தினர் அவளை ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. நாங்கள் தங்கியிருந்த வீட்டு வாடகை அப்போது மிக அதிகம். அம்மா மற்றவர் வீடுகளில் வேலை செய்ய தொடங்கினாள். மக்கள் அவளை கேவலமான பார்வையாலும் அருவருப்பான பேச்சாலும் அவமானப்படுத்தினர். ஆனால் என்னை ஒரு நல்ல மனிதனாக வளர்க்க வேண்டும் என்ற ஆசையில் அவள் அனைத்தையும் மௌனமாக சகித்துக் கொண்டாள். 3 வீடுகளில் வேலை செய்தாள். காசநோய் வந்த பிறகும் அவள் வேலையை நிறுத்தவில்லை. இப்படியே இன்னும் 5 ஆண்டுகள் கழிந்தன. நான் படிப்பில் கவனம் செலுத்தினேன். அம்மாவுக்கு உதவ ஒரு ஹோட்டலில் வேலை செய்ய தொடங்கினேன். அந்த பாத்திரம்தான் இன்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. அந்த வீட்டு உரிமையாளர் என் அம்மாவை தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது எனக்கு தெரியும். பலமுறை நான் அவனை எச்சரித்திருக்கிறேன். ஒரு நாள் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. நான் அவளுடனேயே இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் நான் ஓடிப்போய் ஒரு மருத்துவரை அழைத்து வர விரும்பினேன். அவர் அவளை பார்த்து என்ன ஏது என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அம்மாவோ தனது கடைசி நிமிடங்களை என்னுடன் கழிக்க விரும்பினாள். அவளை நான் இனி பார்க்கவே முடியாது என்று தெரிந்திருந்தால் ஒருபோதும் அவளை விட்டு சென்றிருக்க மாட்டேன். அன்று நிலைமை மோசமானது. நான் மருந்து வாங்க மெடிக்கல் ஷாப்பிற்கு ஓடினேன். மழை மிகவும் பலமாக பெய்து கொண்டிருந்தது. வரும் வழியில் பலமுறை கீழே விழுந்தேன். ஒரு முறை விபத்தில் இருந்தும் தப்பினேன். நான் வீட்டிற்குள் நுழைந்த போது அந்த வீட்டு உரிமையாளர் வெளியே வந்து கொண்டிருந்தான். அவன் குடிபோதையில் இருந்தான். உள்ளே என் அம்மாவின் நிலைமையை பார்க்கவே முடியவில்லை. அவன் என் அம்மாவிடம் மிக மோசமாக நடந்து கொண்டான். என் அம்மா எவ்வளவு காலம் இத்தகைய நரகத்தை அனுபவித்து வந்திருக்கிறாள் என்பது எனக்கு அப்போதுதான் தெரிந்தது. அன்று முதல் நான் ஆதரவற்ற பெண்கள் அனைவருக்கும் ஆதரவாக மாறினேன். அன்று ஆத்திரத்தில் ஒரு செங்கல்லை எடுத்து அந்த வீட்டு உரிமையாளரின் தலையில் அடித்தேன். அவன் அங்கேயே துடிதுடித்து இறந்தான். அன்று நான் 2 பேரை இழந்தேன். ஒருத்தி நான் உலகிலேயே அதிகம் நேசித்த என் தாய். மற்றொன்று சிறு வயதில் இருந்தே என் வெறுப்பிற்கு காரணமாக இருந்த அந்த உருவம். நான் சிறுவனாக இருந்ததால் என்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். விழித்திருக்கும் போதெல்லாம் நான் படித்து பெரிய ஆளாகி என் அம்மாவுக்கு உதவியாக இருப்பேன் என்று கனவு காண்பேன். ஆனால் 10 வயதிலேயே சிறை சென்று விட்டேன். அங்கே பலர் என் அம்மாவை பற்றி மிகவும் இழிவாக பேசுவதை கேட்க வேண்டியிருந்தது. பலமுறை அந்த ரவுடிகளுடன் நான் சண்டையிட்டேன். ஆனால் எனக்குள் இருந்த கோபம் குறையவே இல்லை. அவர்கள் என் அம்மாவை மிக கேவலமான சொற்களால் அழைப்பார்கள். ஒரு நாள் ஆத்திரத்தில் ஒருவரை நான் முடித்து கட்டினேன். அதன் பிறகு பெண்களை துன்புறுத்துபவர்கள் மற்றும் பெண்களை தவறான கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்கள் அனைவரையும் நான் பழிவாங்க தொடங்கினேன். மக்களிடையே எனக்கு ஒரு பயம் உருவானது. நான் சிறையில் இருந்து வெளியே வந்தபோது சிறையில் என்னுடன் இருந்தவர்கள் சேர்ந்து ஒரு சிறிய கும்பலாக மாறினோம். வெளியே வந்ததும் எங்கள் நட்பு இன்னும் ஆழமானது. சில புதிய நபர்களும் எங்களுடன் இணைந்தனர். பெண்களின் மானத்தை காப்பதே எங்கள் வேலையாக இருந்தது. ஆனால் மக்களின் பார்வையில் நாங்கள் கெட்டவர்களாக தெரிந்தோம். இப்படியே பல ஆண்டுகள் கழிந்தன. அப்போதுதான் உன் அப்பா வினோத்துடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. அவர் என் உயிரை காப்பாற்றினார். அது மட்டுமல்லாமல் எனக்காக பணம் செலவழித்து எனக்கு சிகிச்சையும் அளித்தார். பிறகு அவர் சொந்தமாக வீடு கட்ட விரும்பியதால் என்னிடம் பணம் கடன் வாங்கினார். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்பது அனைவரது கனவு. ஆனால் பண பற்றாக்குறையால் அவரது கனவு நனவாகாமல் இருந்தது. அவருக்கு உதவ வேண்டியது என் கடமையாக இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல மற்றவர்களின் உரிமைகளை பறிப்பவர்களிடமிருந்து நான் எங்களை பாதுகாக்க தொடங்கினேன். சிலரது பார்வையில் நான் ஒரு இரட்சகனாக தெரிந்தேன். மற்றவர்கள் என்னை ரவுடி என்றார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் அம்மாவை என்னால் பாதுகாக்க முடியவில்லை. ஏனென்றால் அப்போது நான் மிகவும் சிறியவன். உன்னில் நான் என் பிம்பத்தையே பார்க்கிறேன். அதனால்தான் உனக்கு உதவ இவ்வளவு தூரம் வந்தேன். நான் ரவுடித்தனத்தை விட்டுவிட்டேன். இப்போது
மக்களுக்கு நேரடி வழியில் உதவி செய்கிறேன். ஒரு உதவி மையத்தையும் தொடங்கி நடத்தி வருகிறேன். இப்போது அந்த பகுதியே மாறிவிட்டது. மக்கள் என்னை ஒரு நல்ல மனிதனாக பார்க்கிறார்கள். அவர் இதை சொன்னபோது புன்னகைத்தார். அந்த சிரிப்பில் நான் மெய்மறந்து நின்றேன். அவர் முகத்தில் பல காலத்து தழும்புகளும் களைப்பும் தெரிந்தன. அவரிடம் இன்னும் மனிதாபிமானம் மிச்சமிருப்பதை என்னால் காண முடிந்தது. அன்றே நான் வேலையை விட்டுவிட்டு அவருடன் இந்தியாவிற்கு திரும்பினேன். நான் கடைசி முறையாக அவரை சோதித்தேன். ஆனால் இப்போது என் அத்தையை அவருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினேன். ஏனென்றால் அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்பதும் தீய பழக்கங்களை விட்டுவிட்டார் என்பதும் எனக்கு புரிந்தது. மற்ற பெண்களைப் போல என் அத்தையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவர் வாழ்வில் ஒரு நல்ல மனிதர் வர வேண்டும் என்று விரும்பினேன். அந்த மனிதராக இப்போது வெங்கட்ராமன் எனக்கு தெரிந்தார். வெங்கட்ராமன் வட்டிக்கு கடன் கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார். யாரிடமெல்லாம் பணம் கொடுத்திருந்தாரோ அதையெல்லாம் தள்ளுபடி செய்துவிட்டார். இப்போது அவர் ஒரு தொழிற்சாலையுடன் சேர்த்து ஒரு உதவி மையத்தையும் நடத்தி வருகிறார். ஒரு பெண் தனியாக நடந்து செல்லும் போது அவளுக்கு பாதுகாப்பாக நான் பின்னால் செல்லும் போது மக்கள் என்னை தவறாக பேசினார்கள். ஊர் சுற்றும் பொறுக்கி என்றார்கள். ஆனால் நான் அவளது பாதுகாப்பிற்காகவே சென்றேன் என்று அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. மக்கள் வெங்கட்ராமனின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து அவரை ஒரு கெட்ட மனிதராக முடிவு செய்தார்கள். ஆனால் இப்போது அவரது மறுபக்கத்தை பார்த்தபோது நான் எவ்வளவு தவறாக இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். நான் அவரை நம்பவில்லை. நான் இந்தியா வந்து 8 மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இதுவரை அவரிடம் நான் எந்த குறையும் காணவில்லை. இப்போது அவரிடம் போய் என் அத்தையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்க கூட எனக்கு தைரியம் இல்லை. ஒரு நாள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அங்கே சென்றபோதுதான் தெரிந்தது என் மூத்த அக்காவும் அத்தையும் டியூஷன் எடுத்து வீட்டை நடத்தி வருகிறார்கள் என்று. மற்ற சகோதரிகள் தங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அண்ணன் இப்போது இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்றுவிட்டார். என்னை பார்த்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அவருக்கு முன்பு நான் லட்சக்கணக்கில் பணம் அனுப்பி இருந்தேன். அதை நான் மீண்டும் கேட்டு விடுவேனோ என்று அவர் பயந்தார். அவரது இரட்டை முகம் எனக்கு தெரிந்துவிட்டது. என் மனதில் இப்போது என் அக்கா மற்றும் அத்தை மீதான மதிப்பு மட்டுமே மிஞ்சி இருந்தது. அம்மாவின் உண்மையான முகத்தையும் நான் பார்த்து விட்டேன். இருந்தாலும் அவர் தாய் என்பதால் நான் மன்னித்து விட்டேன். என் அண்ணன் என்னை சந்திக்க வந்தபோது நான் அவரது எந்த பேச்சுக்கும் பதில் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு கொண்டே இருந்தார். நான் வெங்கட்ராமனிடம் வந்தேன். உங்கள் உதவிக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடன் பட்டிருப்பேன் என்று சொன்னேன். அவர் புன்னகைத்தபடி, இதில் என்ன சந்தேகம்? உன்னை நான் என் மகனாகவே கருதுகிறேன். நீ எதை கேட்டாலும் அதை நிறைவேற்றுவது என் கடமை என்று எப்போதும் போல அன்புடன் கூறினார். நான் முன்னே சென்று அவரை கட்டிக்கொண்டு, நீங்கள் என் அத்தையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றேன். அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், இல்லை, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். எப்போது மரணம் என்னை தழுவும் என்று தெரியாது. உன் அத்தையின் நெற்றியில் ஏற்கனவே ஒரு பழிச்சொல் இருக்கிறது. இப்போது விதவை என்ற பட்டத்தையும் அவர் சுமக்க நான் விரும்பவில்லை. என்னை மன்னித்து விடு. என்னால் இதை செய்ய முடியாது. உன்னை என் மகனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன்னுடைய மகிழ்ச்சிதான் எனக்கு முக்கியம். அவர் சொன்னதை கேட்டு நான் வெட்கி தலை குனிந்தேன். நான் அம்மாவிடம் இதை பற்றி பேசிய போது அவர் சொன்னார், அப்போதே நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, அவன் அவ்வளவு கெட்டவன் இல்லை என்று. உன் அத்தையை அவன் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். இப்போது நீ தயாராக இருந்தால் உன் அத்தையிடம் இதை பற்றி பேசு. அவள் சம்மதித்தால் வெங்கட்ராமனை சம்மதிக்க வைப்பது என் பொறுப்பு என்று அம்மா கூறினாள். இதை கேட்டு நான் அத்தையின் அறைக்கு சென்றேன். அவள் உலக வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் ஒதுங்கிவிட்டாள். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதிலேயே தன் மீதமுள்ள நாட்களை கழித்துக் கொண்டிருந்தாள். அவளிடம் நான் மிகவும் நிதானமாக பேசி புரிய வைத்தேன். அந்த மனிதர் உண்மையிலேயே நல்லவர் என்றும்
இப்படி தனியாக வாழ்வது கடினம் என்றும் கூறினேன். அவர் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார், அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவள் சம்மதித்தாள். இப்போது வெங்கட்ராமனும் இந்த உறவுக்கு சம்மதித்தார். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். என் அறியாமையினால் நான் இழக்கவிருந்த அந்த மனிதர் ஒரு வைரத்தை போன்றவர். இறுதியாக என் அத்தைக்கும் வெங்கட்ராமனுக்கும் திருமணம் நடக்கும் அந்த நாள் வந்தது. அந்த நாள் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்தது. ஏனென்றால் வெங்கட்ராமன் என் அத்தையை திருமணம் செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் விவாகரத்தான என் மூத்த அக்காவுக்கும் தனக்கு தெரிந்த ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்தார். அவளது வாழ்விலும் மகிழ்ச்சியை நிறைத்தார். வெங்கட்ராமன் தனது தொழிற்சாலையை என் அத்தையின் பெயரில் எழுதி கொடுக்க விரும்பினார். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். அவர்கள் இருவரும் இப்போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். என் அக்கா இப்போது ஒரு குழந்தைக்கு தாயாகி விட்டாள். என் அத்தைக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன. வெங்கட்ராமன் வந்த பிறகு என் அத்தை மறுபிறவி எடுத்தது போல இருக்கிறாள். பிறகு ஒரு நாள் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என் அக்காவின் முதல் கணவனுக்கு தந்தையாகும் தகுதியே இல்லை என்பதுதான் அது. என் அக்காவுக்கு குழந்தை பிறக்காது என்று அவன் பொய் சொல்லி இருக்கிறான். அவன் அடுத்தடுத்து 3 திருமணங்கள் செய்தும் அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. இதை கேட்டு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் என்ன செய்ய முடியும்? இப்போது அனைவரும் தங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். என் அண்ணனையும் நான் மன்னித்து விட்டேன். அவன் ஒரு சுயநலவாதி என்பது எனக்கு தெரியும். இப்போது நான் ஒரு தொழிற்சாலையை நடத்தி வருகிறேன். இந்த வேலை கடினமானதுதான். ஆனால் என் ஊரில், என் நாட்டில் இருக்கிறேன். இதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி வேண்டும்? என் குரு அஸ்வினையும் நான் இங்கேயே வரவழைத்து விட்டேன். அவரை நான் மனதார மதிக்கிறேன். இப்போது அவர் என்னுடனேயே இருக்கிறார். ஒரு மகனைப் போல நான் அவருக்கு பணிவிடை செய்கிறேன். அவர் மட்டும் என்னுடன் இல்லை என்றால் சவுதியில் இருந்த அந்த துயரமான நாட்களில் நான் என் உயிரையே மாய்த்திருப்பேன். அவர்தான் எனக்கு நம்பிக்கையூட்டி வழி நடத்தினார். உண்மையை சொல்ல போனால் சவுதியில் கழித்த அந்த 3 ஆண்டுகள் எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தன. நம் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருகின்றன. சில நேரங்களில் நமக்கு கெட்டவர்களாக தெரிபவர்கள் உண்மையில் கெட்டவர்கள் அல்ல. சில சமயம் அவர்களே நமக்கு கடைசி புகலிடமாகவும் மாறுகிறார்கள். அவர்கள் மீது காட்டிய தவறான நடத்தைக்காக நாம் வாழ்நாள் முழுவதும் வருந்துவோம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி யாராவது இருக்கிறார்களா? இருந்தால் அவர்களது பெயரை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.